கோவையில் இந்துஸ்தான் காலேஜ் அப்படிங்கிற தனியார் கல்லூரியில் அமுதன் அப்படிங்கிற மாணவன் படிச்சுட்டு இருந்த மாணவன் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த படுகொலை அந்த அமுதனோட தாய் தந்தை கதறி அலறதும் அரசை நோக்கி எழுப்புற கேள்விகளும் நம்ம மனசை போட்டு உழுக்குது. நீங்களே பாருங்க. யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சா சார் விற்கிறான். அவன் பயந்துட்டு அங்க இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமா நாங்க வச்சுக்கிறோம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்க தைரியமா போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் சார் நீங்க என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சு இருந்து பாத்துட்டு இன்னைக்கு வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனும் ஒண்ணுமே பண்ணல, அவன் யாரையும் அடிக்கல, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட சொல்லிடுவான். ஆனா என் கண்ணு முன்னாலே அடிச்சு கொண்டுட்டானுவன் நான் பார்த்தேன். இந்த படுகொலை ரெண்டு விஷயத்த குறிப்பாக நமக்கு கேள்விக்குள்ளாக்குது. அந்த ரெண்டு விஷயத்த பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நிகழ்ந்தது என்ன அப்படின்னா, அமுதன் அப்படிங்கிற மாணவனை காவல்துறை விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது சம்பந்தமே இல்லாமல் இந்த அமுதன்கிட்ட போதைப்பொருள் விவகாரம் குறித்து விசாரிக்கிறாங்க. ஆனால் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய நபர் அமுதன் கிடையாது. இருந்தாலும் கல்லூரியில் போதைப்பொருள் புழக்கத்தை பற்றி அமுதன்கிட்ட விசாரிக்க வராங்க. அது குறித்து சில தகவல்கள் அமுதன் காவல்துறை கிட்ட பகிர்ந்ததா சொல்லப்படுது. காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப விசுவாசமாக அந்த தகவலை கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. கல்லூரி நிர்வாகம் அதை விட ஒரு படி மேலே போய் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணுற அந்த கும்பல்கிட்டயே அந்த தகவலை பகிர்ந்துருச்சு. இந்த மாதிரி பையன் வெளியெல்லாம் சொல்லிட்டு தெரியுறான், என்னன்னு பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு போதைப்பொருள் விநியோகம் பண்ணுற அந்த கும்பலை பாதுகாக்கிற வேலையை கல்லூரி பண்ணுது, கல்லூரியை பாதுகாக்கிற வேலையை காவல்துறை பண்ணுது. அந்த கும்பல் என்ன பண்ணுச்சு, ஏதோ இது கலவரம் மாதிரி, மாணவர்களுக்குள்ள நடந்த சண்டை மாதிரி ஒரு செட்டப்போட அந்த அமுதனுங்கிற மாணவனை அழைச்சிட்டு போய் வெளியே கம்பியாலையும் கத்தியாலையும் அடித்து படுகொலை பண்ணிட்டாங்க. அந்த தாய் தந்தையர் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இந்த சம்பவம் எல்லாம் அந்த அமுதனுங்கிற மாணவனோட நண்பர்களும் அவங்க அப்பா அம்மாவும் எழுப்புகிற கேள்விகளும் சொன்ன உண்மைகளும் தான். இது புதுசா இந்த மாதிரி காவல்துறை நடந்துக்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சொன்னோம்ல, இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ரெண்டு விஷயம் அப்படின்னு. மொதல் விஷயம், காவல்துறை இப்படித்தான் எல்லா சம்பவங்களையும் நடக்குது. இது குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பும்போது எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறாரு, அமைச்சர் ராஜ்மோகன் நினைக்கிறேன் பதில் சொல்கிறாரு, இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாணவர்களுக்கு இடையில நடந்த கேங் வார் அப்படின்னு சொல்லி இதை சிம்பிளாக முடிக்கிறாங்க. இது இந்த அரசு இல்லை, ஒருவேளை திமுகவே இருந்தாலும் அதைத்தான் பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அரசு காவல்துறை வழக்கமாக இந்த பேட்டர்னில் தான் மக்களோட சமூக ரீதியிலான பிரச்சனை, மாணவர்களோட எதிர்கால பிரச்சனையை அணுகிறாங்க. அதில் எந்த அரசுகளும் விதிவிலக்கு இல்லை. மாற்றங்கிறதெல்லாம் நமக்கு ஏமாற்றம் தான் எப்பவுமே. கடைசியில் இந்த தாவேக அரசும் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இந்த விவகாரத்திலையும் கூட, சாதி விவகாரத்திலையும் சரி, இந்த விவகாரத்திலையும் சரி. ஆனால் நம்ம இப்போ காவல்துறை பிரச்சனைக்கு வருவோம். காவல்துறை இந்த போதைப்பொருள் புழக்கத்தை ஏன் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கணும்? கல்லூரிக்கு விசுவாசமாக இருந்ததுனால, அல்லது கல்லூரிக்கிட்ட ஏதோ விசுவாசத்தை எதிர்பார்த்தோ இல்லை விசுவாசத்தை காட்ட முயற்சி பண்ணியோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னா கிடையாது. காவல்துறை எல்லா இடத்துலையும் விசுவாசத்தை காட்டுது, போதைப்பொருள் புழங்குற எல்லா இடத்துலையும். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் விற்கிறத பற்றி ஒரு நபர் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொன்னதை, இன்னார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு அந்த கள்ளச்சாராய கும்பல்கிட்டே அதே காவல்துறையே போட்டு கொடுக்குது. வேற யாரும் போட்டு கொடுக்கல, காவல்துறையே போட்டு கொடுத்து அந்த நபருக்கு கொலை மிரட்டல் வர்றதையும் அந்த ஆடியோ வெளியானதையும் இதே சமூக வலைதளங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படி கள்ளச்சாராய பிரச்சனைக்கே எப்படின்னா பார்த்துங்க, கள்ளச்சாராய சந்தையே கட்டுப்படுத்த முடியாதல்ல, கட்டுப்படுத்தாத காவல்துறை தான். ஏன்னா காவல்துறைக்கு தெரியாமல் எந்த போதை புழக்கமும் நடமாடுறதே கிடையாது. அது கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், இல்லை குட்கா போன்ற போதைப் பொருட்களாக இருக்கட்டும், அல்லது ட்ரக்ஸ் மாதிரியான ரொம்ப தீவிரமான சமூக சீர்கேடான போதை வஸ்துக்களாக இருக்கட்டும். கல்லூரிகளை டார்கெட் பண்ணி தான் மிக மோசமாக இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் பள்ளி கல்லூரிகளை டார்கெட் பண்ணி விற்கிறாங்க. ஆக காவல்துறை எல்லா இடத்துலையும் இதே மாதிரி கரப்டடாக இருக்குது.
உடனே பலர் வந்துடுவாங்க எல்லா காவல்துறையும் மோசம் இல்லை அப்படின்னு. எல்லா காவல்துறையும் மோசம் இல்லை அப்படின்றதே உண்மை அப்படின்னா காவல்துறை நிரூபிக்கணும்னா இந்த மாவட்டத்தில் 0 ட்ரக்ஸ், 0 போதைப் பொருள், 0 குட்கா அப்படின்னு எந்த மாவட்டமாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா? அப்போ எல்லா காவல்துறையும் மோசம் இல்லை, எல்லா காவல்துறையும் கரப்ட் இல்லை அப்படிங்கிறது நம்ம அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம போக முடியாது தானே. அப்போ காவல்துறைக்குள்ளே மோஸ்ட்லி கரப்ட் இருக்குது தானே. கள்ளச்சாராய சந்தையை தடுக்க முடியல, போதைப் பொருளை தடுக்க முடியல, குட்காவை தடுக்க முடியல. இந்த ஆன்ஸ் மாதிரியான பொருட்கள் சாதாரணமாக பொட்டி கடைகளில் கிடைக்குது, எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியே தடை ஐயோ கிடைக்கிறதே இல்லை, நாங்கள் இங்கே சேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம், அங்கே சேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி காவல்துறை துணையோடவே போதை ரொம்ப வீரியமாக தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கு அப்படிங்கிறத தான் இது நினைவுபடுத்துது. இன்னொரு முறை கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு தான் ஏதாவது நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு பரபரப்பாக காட்டுப்பீங்க, பரபரப்பாக செய்தியை வெளியிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஏதாவது காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுற மிக கடுமையான தண்டனையை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளை மிக ஸ்ட்ரிக்டாக மிக நேர்மையாக அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாலே இந்த போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்கலாம். ஏன்னா இது 1-2 உதாரணங்களில் பல இடங்களில் இதுதான் உதாரணமாக இருக்குது. மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக இயங்குகிற நபர்களை, செயல்பாட்டாளர்களை கொலை பண்ணுறது, போதைப் பொருட்களுக்கு எதிராக இயங்குகிற நபர்களை, செயல்பாட்டாளர்களை கொலை பண்ணுறது அப்படின்னு ஒரு சமூகத்தில் அச்சுறுத்தலை இந்த மாஃபியா கும்பல்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு காவல்துறை துணை போகுதோ அப்படிங்கிற அச்சம் இது மாதிரியான உதாரணங்கள்லேருந்து நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இது கோயம்புத்தூரில் நடந்த ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த சம்பவம். தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் புழக்கறதுக்கு அதை ஒட்டி அடித்து மாணவனை படுகொலை செஞ்சுருக்காங்க. அந்த மாணவனோட பெற்றோருக்கு இன்னி வரைக்கும் நீதி கிடைக்கல. ஆனால் இதே ஒரு அரசு பள்ளியிலையோ அரசு கல்லூரியிலையோ நடந்திருந்தா இந்த சமூக வலைதளங்களில் எவ்வளவு வேகமாக இந்த செய்தி பரவி இருக்கும், எவ்வளவு வேகமாக அந்த கல்லூரி பேரோ அந்த கல்லூரி இடம்பெற்றிருக்கிற ஊர் பேரோ அரசு பள்ளி கல்லூரியாக இருந்தால் எவ்வளோ வேகமாக பரவி இருக்கும். அதை எடுத்து மீம்லாம் போட்டிருப்பாங்க, கோபி சுதாகர்லாம் வீடியோலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தனியார் பள்ளியோ கல்லூரியிலையோ இது மாதிரி நடந்தால் பல மாஃபியா கும்பல் மாதிரி இருக்குது தனியார் பள்ளிக்கூடங்களும் தனியார் கல்லூரிகளும். ஸ்ரீமதி கேஸ்லேருந்து எத்தனையோ கொலை கேஸுகளை, 2 மாணவிகள் கிணத்துல வந்து இறந்தது, ஸ்ரீமதி வழக்கு, இன்னைக்கு இந்த அமுதன் வழக்கு, இன்னும் நம்ம எடுத்தால் 100 கணக்கில் போய்கிட்டே இருக்கும். 100 கணக்கில், இன்னும் சொல்லப்போனால் 1000 கணக்கில் கூட போகலாம். அவ்வளவு படுகொலைகள் தனியார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. பச்சை பிள்ளைகள், மாணவர்கள், சின்ன பிள்ளைகள். ஆனால் இது எதுவுமே இப்போ சமூகத்தில் பேசுபொருளாக ஆக்கப்படுறதே கிடையாது. ஒரு அரசு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ இது மாதிரியான எங்கோ 1-2 அசம்பாவிதங்கள் எதிர்பாராத விதமாக நடந்துட்டா அது ஒட்டுமொத்த அரசு பள்ளியே இப்படித்தான், ஒட்டுமொத்த அரசு கல்லூரியே இப்படித்தான், அரசு நிர்வாகமே இப்படித்தான்னு அரசு பள்ளி கல்லூரிகள் மீதான நம்பகத்தன்மை பொதுவெளியில் பெருசாக கேள்விக்குள்ளாக்கப்படும். ஏன்னா அப்போ தான் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட, பிலோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட, நடுத்தர குடும்பத்துக்கு இருக்கிறவங்க கூட கடனை உடனே வாங்கியாவது தன் வாழ்நாள் சேமிப்பை போட்டாவது இந்த இந்துஸ்தான் கல்லூரிகள் மாதிரியான தனியார் கல்லூரிகளில் லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி படிக்க வச்சு வாழ்நாள் முழுக்க அந்த கடனை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு லாபம் கிடைக்கும், அந்த அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினாதான். ஆனால் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள் எத்தனை நிகழ்ந்தாலும் தனியார் பள்ளியில் அங்கே ஒன்று, கோயம்புத்தூரை சேர்ந்த தனியார் பள்ளி, ஈரோட்டை சேர்ந்த தனியார் கல்லூரி அப்படின்னு ஏதோ அங்கே எங்கேயோ இருக்குப்பாது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றின செய்தியே வெளியே வராத மாதிரி, அதை பற்றின விவாதமே வெளியே உருவாகாத மாதிரி இந்த சமூக வலைதளங்களில் கூட இதை பற்றி பேசுபொருள் ஆகாத அளவுக்கு இந்த தனியார் மாஃபியா கும்பல் பார்த்துக்குது. அப்படின்னா இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது, கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காவல்துறை இந்த விஷயத்தில் எவ்வளோ மோசமாக நிகழ்ந்திருக்கு, சமூக உளவியலில் அல்லது இது திட்டமிட்டு தனியார் பள்ளி கல்லூரிகள் நடந்தால் மட்டும் எப்படி இந்த செய்திகள் மறக்கடிக்கப்படுது, வெளியே பேசுபொருளாக ஆக்காமல் தடுக்கப்படுது அப்படிங்கிறதையும், அதே அரசு பள்ளி கல்லூரிகள் நடந்தால் எவ்வளவு வேகமாக செய்திகள் பரப்பப்படுது. முன்னாடி சைலேந்திரபாபு டிஜிபியாக இருந்தப்போ நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு பள்ளியில் மாணவன் மோசமாக நடந்துக்கிட்டதை எடுத்துக்காட்டி வீடியோ போட்டார். ஆனால் எந்த
தனியார் பள்ளி கல்லூரிகளில் நடந்த சம்பவங்களுக்காவது எந்த காவல்துறை அதிகாரிகளாவது இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது சமூக வலைதளங்களில் பெருசாக பேசுபொருளாகி பார்த்துருக்கீங்களா? யாராவது மீம் போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோபி சுதாகர் வீடியோ பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதை சமூக மக்களாகிய நாம் கவனிக்கணும். நம்ம மீது, ஏழை எளிய மக்கள் மீது மறைமுகமாக ஒரு போர் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளை முதலாளி பக்கம் தள்ளிக்கிட்டே இருக்கான். அதுக்கு அதே போல் இன்னொரு பக்கம் நமக்கு நடக்கிற அநீதிகள் நீதி கிடைக்கப்பெறாமல் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் காவல்துறைக்கு அளிக்கப்படுற மிகப்பெரிய தண்டனை சஸ்பெண்ட், வேலையை விட்டு இடைநீக்கம் பண்ணுறது. அது அவங்க இடைநீக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போதைப்பொருள் புழக்கம் பரவலாக நடந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த புரிதலோடு நம்ம கேள்வி எழுப்பினா மட்டும்தான் எந்த அரசாக இருந்தாலும் செயல்படும். இல்லைன்னா கோட்டு போட்ட விஜய் சிஎம் சார் கூட என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி 40-50 பேர் செத்த பிறகு யாராவது ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு நாங்கள் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சட்டமன்றத்தில் 2 பேரும் பேசி விவாதம் பண்ணிப்பாங்க. கடைசியில் நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இதுதான் பண்ண அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் இருக்கும்போது தான் ரொம்ப தீவிரமாக இது நடக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. மக்கள் பக்கம் பாதிக்கப்பட்டு அழுது புலம்புற தாய் தந்தையோட கண்ணீருக்கு விடை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. மக்களாகிய நாம கேள்வி எழுப்புவதன் மூலமாக தான் அது கிடைக்கும், சாத்தியப்படும்.